Hello everyone, good evening. Last video என்ன பார்த்தோம்னா depression of cantilever பார்த்தோம். Today we are going to see non-uniform bending, depression at the midpoint of a beam, loaded at the middle. ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன பண்ணோம், ஒரு பீம் எடுத்துக்கிறோம். அதுக்கு ரெண்டு பக்கமும் என்ன பண்ணுறோம், நம்ம நைஃப் எட்ஜ் ரெண்டு பக்கமும் என்ன பண்ணோம், நைஃப் எட்ஜ் வச்சுட்டு நடுவில் நம்ம என்ன பண்ணுறோம், லோட் அப்ளை பண்ணுறோம். ஓகே, சென்டரில் பீமோட சென்டரில் நம்ம லோட் அப்ளை பண்ணும்போது அது எவ்வளோ டிப்ரெஷன் ஆகும் மிட் பாயிண்ட்ல அப்படிங்கிறத நம்ம இப்போ கால்குலேட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். ஆல்ரெடி நம்ம கேன்டிலீவர் பார்த்தோம்னா அந்த எக்ஸ்பிரஷன் நம்ம எழுத போகிறோம். ஓகேங்களா? ஸோ தட் ஏன் நம்ம வந்து இதை நான் யூனிஃபார்ம் பெண்டிங் சொல்கிறோம் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்க்கணும். ரெண்டாவது டிப்ரெஷன் நம்ம பார்க்கணும். ஓகே, ஸோ நான் யூனிஃபார்ம் பெண்டிங் அப்படின்னா என்ன அப்படின்னா, வி கேன் டேக் இன் ஏ ஸ்கேல். ஓகேங்களா? ஒரு பீம் எடுத்துக்கிறோம். பீம்னா நமக்கு லென்த் வந்து அதிகமாக இருக்கும், பிரெத்து திக்னஸும் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஓகே, அதுக்கு பேர் தான் பீம். ஸோ அந்த மாதிரி நம்ம உடன் ஸ்கேல் எடுத்துக்கிறோம், இல்லாட்டி ஒரு மெட்டீரியல் எடுத்துக்கிறோம், அயர்ன் மெட்டீரியல் எடுத்துக்கிறோம். ஓகே, அயர்ன் மெட்டீரியல் விச் இஸ் மேட் பை உடன் ஆர் அயர்ன் மெட்டீரியல் ஒரு பீம் எடுத்துக்கிறோம். ஓகே, இந்த பீம் என்ன பண்ணுறோம், வி ஹேவ் பிளேஸ்டு 2 நைஃப் எட்ஜஸ். ஓகேங்களா? இந்த மாதிரி 2 நைஃப் எட்ஜுக்கு இடையில நம்ம பிளேஸ் பண்ணுறோம். பிளேஸ் பண்ணிட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நடுவில் லோடு அப்ளை பண்ணுறோம். ஓகே, நடுவில் சென்டர் ஆஃப் த பீம்ல வி ஆர் கோயிங் டு அப்ளை த லோடு. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு 100 கிராம் லோடு அப்ளை பண்ணுறோம். ஸோ 100 கிராம் லோடு அப்ளை பண்ணும்போது என்ன நடக்கும், நம்ம இந்த ஸ்கேலு டிப்ரெஷன் ஆகும். கீழே போனால் நமக்கு டிப்ரெஷன் இந்த மாதிரி. ஓகேங்களா? மேலே இப்படி வந்தால் நமக்கு என்னது எலிவேஷன் சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ தட் எலிவேஷன் எப்போ நடக்கும்னா யூனிஃபார்ம் பெண்டிங். ஓகேங்களா? யூனிஃபார்ம் பெண்டிங் ரெண்டு பக்கமும் நம்ம என்ன பண்ணுவோம், வெயிட் ஹேங்கர் போடுவோம். வெயிட் அப்ளை பண்ணால் அதுக்கு பேர் யூனிஃபார்ம் பெண்டிங். இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நான் யூனிஃபார்ம் பெண்டிங். இந்த நான் யூனிஃபார்ம் பெண்டிங் ஆல்ரெடி நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன். நான் ஒரு ஸ்கேலோட யங்ஸ் மாடல்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறது, ஓகேங்களா, எப்படி ரீடிங் எடுக்கிறது, எப்படி வந்து கால்குலேஷன் போகிறது எல்லாமே நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அதையும் பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க. ஓகே, நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ ஒரு பீம் எடுத்துக்கிறோம். இந்த ரெண்டு நைஃப் எட்ஜுக்கும் இடையில, நைஃப் எட்ஜ்னா ஒன்றும் இல்லைங்க, நம்ம கத்தி முனைன்னு சொல்லுவாங்க. ஓகே, உடன்ல செஞ்சிருப்பாங்க. ஓகே, அந்த மேலே நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்கேல் வைக்கிறோம். ஸ்கேல் வச்சு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இங்கே நம்ம என்ன பண்ணுறோம், வெயிட் ஹேங்கர் தொங்க விடுறோம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் 100 கிராம் வெயிட்டை இங்கே போடுறோம். 100 கிராம் வெயிட் போட்டால் என்ன பண்ணணும், இந்த 100 கிராமுக்கு உண்டான டிப்ரெஷன் வந்து இங்கே சென்டரில் வரும். ஓகே, அந்த டிப்ரெஷன் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ தட் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம வி ஆர் அஸ்யூமிங் தட் திஸ் நான்-யூனிஃபார்ம் பெண்டிங் விச் இஸ் ஹேவிங் 2 கேன்டிலிவர். ஓகேங்களா? இந்த நான்-யூனிஃபார்ம் பெண்டிங்ல 2 கேன்டிலிவராக இருக்கிற மாதிரி நம்ம இமேஜின் பண்ணிக்கிறோம், அஸ்யூம் பண்ணிக்கிறோம். ஸோ கேன்டிலிவர்ன்றது நமக்கு ஒரு எண்டை நம்ம என்ன பண்ணுறோம் ஃபிக்ஸ் பண்ணி, இன்னொரு எண்டை நம்ம என்ன பண்ணுறோம் ஃப்ரீயாக விட்டா அது பேர் நமக்கு கேன்டிலிவர். ஓகே, ஸோ தட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்ம என்ன பண்ணுறோம் டபிள்யூ அப்ளை பண்ணிக்கோம். ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் நம்ம நான்-யூனிஃபார்ம் பெண்டிங் ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம என்ன பண்ணுறோம், லோடை நம்ம டபிள்யூ வந்து 100 கிராம் இந்த சென்ட்ரல் அப்ளை பண்ணுறோம். ஓகே, சென்ட்ரல் அப்ளை பண்ணும்போது ஸ்கேல் என்ன ஆகுது, நமக்கு டிப்ரெஷன் ஆகுது. இந்த டபிள்யூனா டபிள்யூவோட டிப்ரெஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கேலோட இந்த நைஃப் எட்ஜுக்கு மேலே என்னன்னா ஒரு அப்வர்டு ஃபோர்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ரியாக்ஷன், ஃபோர்ஸ் ஆஃப் ரியாக்ஷன். ஓகேங்களா? ஒரு டென்ஷன் இங்கே கிரியேட் ஆகும். அந்த டென்ஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த வெயிட்டுக்கு பாதி தான் இருக்கும். ஓகேங்களா? டபிள்யூ இருந்துச்சுன்னா இதுக்கு W/2 தான் இருக்கும். ஏன்னா நம்ம நடுவில் தான் தொங்க விடுறோம். ஓகே, ஸோ இது டபிள்யூனா இங்கே டென்ஷன் கிரியேட் ஆகுது. இந்த டென்ஷனோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா W/2 தான் இருக்கும். ஓகே, ஸோ இங்கே W/2 ஆனால் இங்கே W. ஓகே, இந்த டிஃபரன்ஸ் இருக்கிறனால தான் நம்ம என்ன சொல்கிறோம், இதை நான் யூனிஃபார்ம் பெண்டிங் சொல்கிறோம். ஓகே, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த நைஃப் எட்ஜுக்கு மேலே ஒரு ஃபோர்ஸ் ஆஃப் ரியாக்ஷன் தட் இஸ் கால்ட் அஸ் நமக்கு டென்ஷன். அந்த டென்ஷன் வந்து W/2 வரும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா W தான் இருக்குது. ஓகே, ஸோ இங்கே W, இங்கே W/2 இந்த டிஃபரன்ஸ் இருக்கிறனால தான் நமக்கு என்ன சொல்கிறோம், இதை நான் யூனிஃபார்ம்னு சொல்கிறோம். ஆனால் யூனிஃபார்ம் பெண்டிங் என்ன நடக்கும்னா, நமக்கு வெயிட் ஹேங்கர் வந்து இந்த பக்கமும் தொங்க விடுவோம். வெயிட்டை இந்த பக்கம், அதாவது லோடை இந்த பக்கமும் அப்ளை பண்ணுவோம், இந்த பக்கமும் அப்ளை பண்ணுவோம். ஸ்கேலோட 2 எண்ட்லையும் என்ன பண்ணுவோம்னா நம்ம லோடு அப்ளை பண்ணுவோம். ஓகே, ஸோ லோடு அப்ளை பண்ணால் என்ன நடக்கும், நமக்கு இங்கே டபிள்யூனா இங்கேயும் நமக்கு என்னது, நமக்கு அப்வர்டு ரியாக்ஷன். ஓகே, அதாவது நமக்கு டென்ஷன் W வரும். அதே மாதிரி இங்கே W போட்டிங்கன்னா இந்த இடத்துலையும் நமக்கு என்ன ஒரு W தான் வரும். ஓகே, அப்போ இந்த அப்வர்டு ரியாக்ஷனும் இந்த டவுன்வர்டு ரியாக்ஷனும் நமக்கு சேமாக இருந்துச்சுன்னா அது யூனிஃபார்ம் பெண்டிங். நான் யூனிஃபார்ம் பெண்டிங்னா இந்த அப்வர்ட் ரியாக்ஷன் இருக்குல்ல, ஃபோர்ஸ் ஆஃப் ரியாக்ஷன் பாருங்க டியூ டு W/2. ஆனால் இங்கே பாருங்க இந்த நடுவில் W. ஓகே, இந்த டிஃபரன்ஸ் இருக்கனால இதை நான் யூனிஃபார்ம் பெண்டிங் சொல்கிறோம். ஸோ தட் வி கேன் அஸ்யூம் தட் திஸ் இஸ் ஒன் ஆஃப் த கேன்டிலிவர். ஓகே, இது ஒரு பக்கம் ஒரு கேன்டிலிவர், அந்த சைடு ஒரு கேன்டிலிவரை நம்ம அஸ்யூம் பண்ணிக்கிறோம். ஓகே, அப்போ கேன்டிலிவரை அஸ்யூம் பண்ணால் நமக்கு ஆல்ரெடி நமக்கு ஃபார்முலா இருக்குது, கேன்டிலிவருக்கு ஃபார்முலா டிப்ரெஷன் கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம். ஓகேங்களா? அந்த ஃபார்முலா வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா எடுத்துக்கிறோம். ஓகே, அப்போ இந்த ஸ்கேலோட டோட்டல் லென்த் வந்து பார்த்தீங்கன்னா L. அப்போ இந்த பாதி வந்து ஒரு கேன்டிலிவர்னா என்னது, நமக்கு இதோட லென்த் வந்து L/2. அதே மாதிரி இது ஒரு கேன்டிலிவர்னா இது ஒரு L/2. ஓகேங்களா? ஸோ தட் இந்த வெயிட் நமக்கு டபிள்யூனா, இந்த வெயிட் நமக்கு W/2னா இந்த வெயிட் என்ன வரும், இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு W/2 வரும். ஓகேங்களா? ஸோ என்னன்னா நம்ம கேன்டிலிவர் ஃபார்முலா கொண்டு வந்து நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இது நமக்கு ஒய்னா டிப்ரெஷன். ஓகேங்களா? அதாவது இந்த பாயிண்ட் ஏன் நடுவில் போட்டுருக்கோம்னா ஸ்கேலோட சென்டர்லேருந்து நமக்கு டிப்ரெஷன் கிடைக்கும்.
இந்த கோடு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேலோட டோட்டல் லென்த் எல். ஓகே, ஸோ இது 2 நைஃப் எட்ஜஸ். ஸோ இதை அப்படியே போட்டு வச்சுங்க. ஓகே, ஸோ தட் நமக்கு என்னன்னா டிப்ரெஷன் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம கால்குலேட் பண்ணுறோம் யூசிங் த கேன்டிலீவர் ஃபார்முலா. ஓகே, ஸோ நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓரளவு டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி அப்புறம் நம்ம என்ன பண்ணோம், தியரி தான் அது. அப்படி நம்ம தியரியை நம்ம எழுதி போட்டு கடைசியாக நம்ம ஈக்குவேஷன் பார்க்கலாம். ஓகே, ஸோ அப்படியே நான் அந்த டயக்ராம் அப்படியே நான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணி வச்சுருக்கேன் தேவையா. ஓகே, ஸோ கன்சிடர் பீம் ஆர் ஸ்கேல் உடன் ஸ்கேல் ஆஃப் லென்த் எல். ஓகே, அதோட லென்த் எல் இஸ் பேஸ்ட் ஆன் த 2 நைஃப் எட்ஜஸ் மேலே நம்ம என்ன பண்ணோம், பிளேஸ் பண்ணோம். சரிங்களா. ஸோ த லோட் ஆஃப் வெயிட் W இஸ் சஸ்பெண்டட் அட் த மிடில் ஆஃப் த ஸ்கேல் ஆர் பீம். ஓகே, ஆர் சென்டர் ஆஃப் த ஸ்கேல். ஓகே, தென் த பீம் கெட்ஸ் மேக்ஸிமம் டிப்ரெஷன் அட் த மிடில் பாயிண்ட். எங்கே மேக்ஸிமம் எங்கே நமக்கு டிப்ரெஷன் ஆகும், நடுவில் தான் நம்ம டிப்ரெஷன் ஆகும். டிப்ரெஷன்னா கீழே போகிறது. ஓகே, இந்த மாதிரி இறங்குறது. மேலே இப்போ இப்படி வந்துச்சுன்னா நமக்கு வந்து எலிவேஷன். ஓகே, ஸோ த ஃபோர்ஸ் ஆஃப் ரியாக்ஷன். ஃபோர்ஸ் ஆஃப் ரியாக்ஷனுங்கிற எங்கே இருக்கும், நமக்கு அந்த நைஃப் எட்ஜுக்கு மேலே. ஓகே, ஆப்போசிட்டில் மேல் டைரக்ஷனில். ஓகே, அதாவது நமக்கு ஒரு டென்ஷன் மேலே கிரியேட் ஆகும். ஓகேங்களா. ஸோ அதை தான் நம்ம ஃபோர்ஸ் ஆஃப் ரியாக்ஷன் சொல்கிறோம். ஓகே, ஃபோர்ஸ் ஆஃப் ரியாக்ஷன் அட் ஈச் எண்ட் ஆஃப் த நைஃப் எட்ஜ். ஒவ்வொரு 2 நைஃப் எட்ஜ்லையும் நமக்கு W/2ங்கிற டென்ஷன் மேலே கிரியேட் ஆகும். ஓகே, ஸோ டியூ டு த லோட் அப்ளைடு இந்த மிடில் ஆஃப் த ஸ்கேல் W. ஓகேங்களா, அந்த Wங்கிற வெயிட்டை நம்ம நடுவில் தொங்கப்படும் போது W/2ங்கிற வெயிட் உள்ள நமக்கு ஃபோர்ஸ் ஆஃப் ரியாக்ஷன் தான் என்ன பண்ணும், நமக்கு அப்வர்டு ஃபோர்ஸாக ரியாக்ட் பண்ணும். ஓகேங்களா, ஸோ தட் ஃபோர்ஸ் ஆஃப் ரியாக்ஷன் டென்ஷன் சொல்லுவாங்க. ஓகே, ஸோ த டிப்ரெஷன் ஆஃப் த D பிலோ ஏக்கு என்ன பண்ணும், டிப்ரெஷன் பண்ணும். அதே மாதிரி எலிவேஷன் டிலேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டினா நமக்கு என்னது மிட் பாயிண்ட். டிலேருந்து ஏ நோக்கி பார்த்தீங்கன்னா நமக்கு எலிவேஷன். ஓகே, ஸோ எலிவேஷன் ஆஃப் ஏ எபவ் டி. ஸோ தட் த டிப்ரெஷன் நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம்னா புதுசாக ஃபார்முலா எடுத்துவிடுங்க. வி ஆர் கோயிங் டு சி த ஃபர்ஸ்ட் ஃபார்முலா ஆஃப் த கேன்டிலிவர். ஓகே, கேன்டிலிவரோட ஃபைனல் ஃபார்முலா இருக்கு இல்லைங்களா, நமக்கு டிப்ரெஷன், அந்த ஃபார்முலா தான் நமக்கு வந்து கொண்டு வரும். ஓகே, ஸோ டிப்ரெஷன் ஆஃப் த கேன்டிலிவர் ஆல்ரெடி நம்ம எக்ஸ்பிரஷன் டெரைவ் பண்ணியிருக்கோம். ஸ்மால் ஒய்னா நமக்கு டிப்ரெஷன் Y இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் W. அப்படின்னா நமக்கு என்னது வெயிட்டு, எல்னா நமக்கு டிஸ்டன்ஸ் பிட்வீன் லென்த் ஆஃப் த பீம், டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 நைஃப் எட்ஜ். ஓகேங்களா. ஸோ 3Y யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் த பீம் ஆர் ஸ்கேல். IG நமக்கு ஜாமெட்ரிக்கல் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இஸ் நத்திங் பட் பிரெத் அண்ட் திக்னஸ். ஓகேங்களா. ஸோ IG இஸ் ஈக்குவல் டு AK ஸ்கொயர் நம்ம பார்த்துருப்போம். ஏங்கிறது ஏரியா, கேங்கிறது ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் சொல்லுவோம். ஓகேங்களா. ஸோ ரேடியஸ் ஆஃப் கைரேஸ் ஜாமெட்ரிக்கல் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்னன்னா ஒரு மெட்டீரியல்ல எந்த அளவுக்கு ஏரியா டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கறது தான் ஜாமெட்ரிக்கல் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இஸ் அதர்வைஸ் கால்ட் அஸ் ஏரியா ஆஃப் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆல்ரெடி பார்த்துருப்போம். ஓகேங்களா. ஸோ இது ரெண்டு ஸ்டெப் தான் ஈக்குவேஷன். அப்படியே இதை அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க, இல்லாட்டி எழுதி வச்சுங்க. ஓகே, ஸோ இதான் என்ன ஈக்குவேஷன், நமக்கு டிப்ரெஷன் ஆஃப் த கேன்டிலிவர் Y இஸ் ஈக்குவல் டு WL/3YIG. ஓகே, இதை தான் நம்ம என்ன பண்ணுறோம், சின்னதாக நம்ம எலாபரேட் பண்ண போகிறோம். ஓகே, நமக்கு இருக்குது என்ன, நமக்கு இந்த மாதிரி நமக்கு வெயிட் அங்கே இருக்குது. ஓகே, இதை நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம 2 கேன்டிலிவரை அசீவ் பண்ணியிருக்கோம். இந்த பக்கம் ஒரு கேன்டிலிவர், அந்த பக்கம் ஒரு கேன்டிலிவர். ஓகே, இப்போ இது டோட்டல் லென்த் Lனா நமக்கு இந்த டிஸ்டன்ஸ் என்ன, நமக்கு L/2. ஓகேங்களா. அதே மாதிரி இந்த லென்த் நமக்கு L/2. ஓகே, இப்போ இது ஒரு கேன்டிலிவர், அது ஒரு கேன்டிலிவர். ஓகே, அப்போ இது L/2னா இதோட வெயிட் எவ்வளோ வரும், நமக்கு மேலே அப்வர்ட் த்ரஸ்ட் நமக்கு W/2. ஓகேங்களா. ஸோ தட் Wங்கிறது என்னவா மாறும், நமக்கு W2 மாறும். ஓகேங்களா. ஸோ Lங்கிறது என்னவா மாறும், நமக்கு L/2 மாறிடும். ஓகே, அதை தான் நம்ம என்ன பண்ணுறோங்க, நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ தட் Y இஸ் ஈக்குவல் டு டிப்ரெஷன் at D below A. ஓகே, அப்போ இந்த எண்ட் A, இந்த எண்ட் Bன்னு வச்சுக்கிட்டோம். நம்ம இந்த கேன்டிலிவரை மட்டும் அசீவ் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா. ஸோ பிலோ ஏக்கு கீழே டிப்ரெஷன். ஓகேங்களா. ஸோ தட் டிப்ரெஷன் அட் D below A இஸ் ஈக்குவல் டு Y இஸ் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா, நமக்கு Wக்கு அப்படியே போட்டுங்க. Wக்கு என்ன வரும், நமக்கு சாரி Wங்கிறது என்ன மாறிங்க, W/2 மாறிடும். ஓகே, அப்போ W/2. ஸோ W இந்த இடத்துல என்ன பண்ணணும், W/2 பண்ணணும். L இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும், L/2 பண்ணணும். ஓகேங்களா. ஸோ தட் L இந்த இடத்துல இருந்தோம் L/2 சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். ஸோ L/2 ஹோல் கியூப். ஓகே, ஓவர் 3YIG. ஸோ ரிமைனிங் டைம் அப்படியே எழுதுங்க. 3YIG இந்த பக்கம் W/2, இந்த பக்கம் L/2. ஓகே, இப்போ எலாபரேட் பண்ணுங்க. ஸோ தட் Y இஸ் ஈக்குவல் டு W, இந்த 2 என்ன நமக்கு டினாமினேட்டர் ஆயிடும். இந்த 2 கியூப் என்ன நமக்கு L³ ஓவர் 2 கியூப். 2 கியூப் என்ன நமக்கு கீழே வந்தா 8. ஓகே, ஸோ தட் 2 into
8 into ஆல்ரெடி நமக்கு எனக்கு 3 இருக்கு. ஓகே 3 போட்டுருங்க. into yig நியூமரேட்டர் நமக்கு எனக்கு l cube இருக்கு. ஓகே அதை அப்படியே போட்டுருங்க. ஓகே so w l cube over 2 into 8 into 3 into yig, that is the expression of non-uniform bending, depression at middle point due to the non-uniform bending. Okay, so that y is equal to final formula, y is equal to w l cube over 2 2 8 2 16 16 நமக்கு 48. ஓகேங்களா, so 48 yig. Okay, so that is the expression for depression, or expression for depression of the middle point of the scale due to the non-uniform bending. Okay, so that y is equal to w l cube over 48 yig. Okay, so next video நம்ம என்ன பார்க்கலாம்னா நான் யூனிஃபார்ம் பெண்டிங் அப்படியே நான் வீடியோ போட்டுருக்கேன், எப்படி ரீடிங் எடுக்கிறது, எப்படி வந்து கால்குலேஷன் போடுறதுங்கிறத. அதை நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம தியரியாக பார்க்குறோம். ஓகே, எப்படி ப்ரொசீஜர் தியரியை பார்த்தா முடிஞ்சிச்சு. ஓகே, எப்படி செய்கிறது அப்படிங்கிறது. ஸோ இது அப்படியே எழுதி வச்சுங்க. வீடியோ தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னா தயவுசெய்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து அடுத்த டாபிக் பார்க்கலாம். சரிங்களா?